ஆன்மீக அன்புகளுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். நமது செந்தூர் முருகன் ஜோதிடம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதல் வருடம் நிறைவு பெற்று 2வது இடத்தை நோக்கி செல்கிறது. ஒரு சரியான ஒரு முறையான ஒரு வளர்ச்சியோடு நல்ல ஒரு 450 சப்ஸ்கிரைப் மேலே வந்திருக்காங்க. நிறைய யூடியூப்பில் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோனில் சில சந்தேகம் நிறைய பேர் கேட்டு தெரியப்பட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலிமா ஜாதகம் அனுப்பிச்சு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க அனுப்பிச்சு நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய ஆதரவை கொடுத்த சப்ஸ்கிரைப் பண்ண ரெகுலராக வாட்ச் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமாத நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 2வது இடத்தை நோக்கி மிக சிறப்பாக ஆரம்பிக்குது இந்த நமது செந்தூர் முருகன் ஜோதிடத்துடைய யூடியூப் சேனலில் 2வது வருடத்திலேயே ஆரம்ப நாள் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்த்திங்கன்னா குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி 9/7/2024 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:40 8:45 வரை, மாலை 4:40 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய திதி இன்று காலை 6:59 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:09 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:59 வரை கரசை, பின்பு 7:45 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 9:09 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய ராசி பல முதல் ராசியாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சுகத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்தவங்களுக்கு செயல் செய்கின்ற என்ன செய்கின்ற அந்த செயல் தான் உங்களுக்கு திரும்ப வரும். அதனால் அந்த செய்கின்ற நீங்கள் நல்ல செயல் செஞ்ச பட்சத்தில் அதோடைய இன்பத்தையும் சுகத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் மேஷத்துக்கென்று மனதுக்கும் உடலுக்கும் சுகமான சில விஷயங்களை நீங்கள் வந்தடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஒன்று அமைகிறது. ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவு மிகுந்த நாள். உங்களுக்கு உங்களுடைய ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி இருந்தாலும் கொஞ்சம் வரவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால் அந்த வரவுகளும் உங்களுடைய முயற்சியால் வரக்கூடிய வரவு, அனாவசியம் வந்துடாது, ஏமாற்ற வரக்கூடிய வரவில் ஒரு முறையான வரவு. உங்களுக்கு கல்வி சார்ந்தால், உங்களுடைய தொழில் சார்ந்தால், உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்களில் வரக்கூடிய வரவுகளை கொஞ்சம் சுப செலவாக மாற்றுங்க, இல்லை சேமிப்பாக மாற்றக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையப் போகிறது. மிதுன ராசின்னு பார்த்தா கொஞ்சம் நன்மை நிறைந்த நாள். எல்லா விஷயத்திலும் நீங்கள் நன்மையை செய்த நன்மை நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதனால் செய்கின்ற செயலும் எண்ணுகின்ற எண்ணங்களும் ஒரு சிறப்பாக இருக்கின்ற போது உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும் நாளாகவே, குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நன்மை நடக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசினை பார்த்தா கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு 8 சரிபவன் இருக்கார். அதனால் செய்கின்ற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் ஈஸியாக முடியாது, சில விஷயங்கள் சிரமம் இருக்க தான் செய்யும். அந்த சிரமங்களையும் மீண்டும் உங்களுடைய பணியை நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் கல்வியிலையும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அதுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் அலுவலக பள்ளியும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் மேலுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழிலையும் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. சில சிரமங்களை நீங்கள் சந்தித்து முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் பிரீத்தி நிறைந்த நாள். மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. நீங்கள் செய்கின்ற செயலாலும் ஒரு மனது அந்த இன்றைக்கு நல்ல விஷயம் செஞ்சு நல்லது செஞ்சுன்னு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. அது நண்பருக்கு செஞ்சுக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு செஞ்சுக்கலாம், இல்லை கல்வியில் செஞ்சுக்கலாம். எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு மனது ஒரு திருப்தி கொடுக்குற நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள். கன்னிராசினை பார்த்தா கொஞ்சம் பக்தி நிறைந்த நாளாக அமைய போது உங்களுக்கு
இதற்கும் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் போக முடியாத இருந்தால் அன்றைக்கி அந்த பக்தியை போய் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு நாளாகவும், சில விஷயங்கள் நீங்கள் பக்தியோடு கடவுளை வழிபட்ட பிறகு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமையுது. மற்றதால் நீங்கள் பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கப் போகிறது. துலாம் ராசியை பார்த்தா கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய, அது வரைக்கும் ஏனோ தானோ ஓடி விளையாண்டுருப்போம், நம்ம போனால் செஞ்சுன்னு வந்திருப்போம். அந்த எதுக்கு செய்கிற ஏன் செய்கிற ஒரு தெளிவு இல்லாமல் வந்திருக்கும். அதனால் ஒரு தெளிவோடு இதை நான் படிக்கிறேன்னா இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், ஒரு தெளிவோடு இந்த பணியை நான் செய்கிறேன், இந்த பணியால் எனக்கு எந்தெந்த முன்னேற்றங்களுக்கு எதுக்காக கிடைக்க போகுதுன்ற ஒரு தெளிவோடு உறுதி செய்ய போகிறீங்க. நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே எங்கே முதலீடு போட்டால் திரும்ப ஒரு தெளிவோட முயற்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, தெளிவான நாளாக அமைகிறது உங்களுக்கு. விருச்சிக பார்த்தா பாராட்டு மீறினால உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதை எதிர்பார்க்காமல் செய்கின்ற காரணத்தால் நீங்கள் எதிர்பார்க்காமல் செய்த சில விஷயங்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் ஒரு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. நண்பர்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நீங்கள் செய்த செயலால் ஒரு பாராட்டையும் ஒரு புகழையும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் வெற்றி அருமையான நாள் உங்களுக்கு, வெற்றி பெறக்கூடிய நாள் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கின்ற எல்லா செயலையும் வெற்றி கிடைக்க போகுது. தொடரெல்லாம் தொடங்கும் சொல்லக்கூடிய நீங்கள் எந்த காரியம் வீசி கஷ்டம்லாம் கிடையாது, முடியும் கிடையாது. எந்த வாரத்தை நீங்கள் போய் காரியத்தை கை வைத்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைதனால் தொடர்ந்து வெற்றியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் நலம் நிறைந்ததாக அமைந்தவங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் நல்லதாக கொடுக்க போகுது. அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரி இருந்தீங்களா, அவங்க நலம் பெற்று வீடு திரும்ப போகிறீங்க. ஏதாவது மருத்துவ பரிசோதனை நீங்கள் செய்ய கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மருத்துவ எந்த விதமான நோயும் இல்லாமல் நலமோடு அந்த ரிப்போர்ட் வரக்கூடிய ஒரு அற்புதமான நலத்தோடு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நலம் கொடுக்கக்கூடிய, நலம் பிறக்கக்கூடிய நாளாக மகரத்துக்கு அமைகிறது. மகரத்துக்கு 2 சனி பகவான் ஏழை ஆரம்ப காலகட்டங்களால் உங்களுடைய சனி சொந்த வீடாக இருந்தாலும் அவருடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். அதனால் உடல்நிலையில் சனி ஆயுள்காரர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கும்பராசி பார்த்தா கொஞ்சம் விருத்தி அடையக்கூடிய நாள் உங்களுக்கு. கும்பத்தில் ஒன்லி சனி பகவான் இருக்கார். கும்பம் சனியோட சொந்த வீடு இருந்தாலும் அவருடைய தாக்கம் இருக்குது தான் செய்யும். அதனால் நீங்கள் வாங்குகின்ற அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு தொழில் விருத்தியோ பண விருத்தியோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறவங்களுக்கு எந்த விஷயம் ஆவணங்களை நல்லா சரி பார்த்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றி கொஞ்சம் உழைப்பு பின் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. செய்கின்ற செயல்களில் ஒரு முன் யோசனையோடு யோசித்து செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், செய்கின்ற தொழில் அடுத்த கட்டத்துக்கு விருத்தியாகக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி பார்த்தா உங்களுக்கு 12 சனி பகவான் ஏழை சனி இறுதியில் இருக்கீங்க. அதனால் சனியோட தாக்கம் குறைஞ்சால் உங்களுடைய பரிசும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதனால் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கிறதால உங்களுடைய எண்ணங்களாக செயல்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பரிசு பாராட்டை பெறக்கூடிய அற்புத நாளாக மீனத்துக்கு அமைகிறது. அனைத்து ராசி என்பது ஒரு இனிய நாளாகவும் வெற்றி நாளாகவும் ஆண்டு வேண்டுகிறேன். மீண்டும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.